ஹாய், வெல்கம் பேக் டு கைவினை கரவேல். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா 3/4 ஸ்லீவை எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன், டைமண்ட் ஷேப்பில் ஸ்லீவ் வர்ற மாதிரி. ஸோ என்ன பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் ட்ரிக்கு. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஸ்லீவ் ட்ரா பண்ணுவோம். முதலே நம்ம ஸ்லீவ் ட்ரா பண்ணிட்டோம், கீழேருந்து வரும்போது நம்மளுக்கு மீதி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, லாஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிக்கலாம். ஸோ அதுதான் நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். ஸோ அப்படியே நம்ம பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே மூவ் ஆகிறோம். அந்த பார்டர் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு பேக்லேருந்து ஃப்ரண்ட் மூவ் ஆகிறேன். ஸோ 1 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, நம்பர் 4 பீட் எடுத்துக்கிறேன், கோல்டு நம்பர் 4 பீட் எடுத்து ஸோ அதுக்கப்புறம் 1 லைன் கொடுத்துட்டு வரேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 பீடாக கொடுக்காதீங்க, ஒரு பீடாக கொடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்ததுக்கப்புறமும் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 2 பீட் கொடுத்துட்டிங்கன்னா அது பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்பர் 4 பீட் முடித்ததுக்கப்புறம் கோல்டன் கலர் சுகர் பீடு ஒரு லைனும், கோல்டன் ஸ்டோன் செயின் ஒரு லைனு கொடுத்துருக்கேன். இந்த கோல்டன் செயினில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு செயினுக்குமே நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் 1 லைன் வந்து கோல்டன் சுகர் பீடே கொடுத்துட்டு வரேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 சுகர் பீடாக வச்சுட்டு வரேன். ஸோ இது கூட ஒரு நியூ ஐடியா தாங்க. ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணி அப்படியே ஃப்ரேமில் ஏற்றிட்டோன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பார்டர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இது ஒரு குட் ஐடியா தான். 1 லைன் இது சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. ஸோ சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த ப்ளவுஸோட பார்டர் வந்து இது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 லைன் சுகர் பீட் முடித்ததுக்கப்புறம் 1 லைன் ஜரியும் 1 லைன் வந்துட்டு சாரியோட கலரும் கொடுத்து 2 லைன்ஸ் திருப்பி ஜரி கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்து முடிச்ச முன்னாடி ஓவரால் லுக் இது தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த நான் செக்குடு டைமண்ட் ஸ்லீவ் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன பண்ணேன்னா சுகர் பீடை வச்சு 1 லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸோ இது எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் எடுக்க முடியல. ஸோ இதுலேயும் சில ட்ரிக்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல எப்படி சொல்லலான்ட்டு. ஸோ இது நான் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சுகர் பீட் முன்னாடியும் பின்னாடியுமே ஒரு லைன் ஜரியை வச்சு போட்டுட்டேன். ஸோ போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸோ கோதுமை பீட்டில் ஒரு சைடு மட்டும் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த குந்தன் எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டைமண்ட் ஷேப்பில் 4 சைடுமே நான் கொடுத்துட்டேன். நான் பேக் சைடு நெக் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ அதுவும் இதுவும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் இது தாங்க. ஒரு நீட் கிராண்ட் லுக் கொடுக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.